இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? ஒரு தப்பும் பண்ணாத வெண்ணிலாவை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்களே, இப்போ உங்களால அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி எடுத்துட முடியுமா? நீங்க என்ன மாமா சொன்னீங்க? நான் வெண்ணிலாவை மனைவியா ஏத்துக்கலன்னு இவ இப்படி தப்பு பண்ணிட்டாளா? நான் வேணா வெண்ணிலாவை மனைவியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா வெண்ணிலா மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அது நல்லா தெரியும். எந்த சிச்சுவேஷன்லயும் அவ வழி மாறி போக மாட்டான். நான் வேணும்னா அப்படி பேசினா எல்லாரும் கேட்டோம், வெண்ணிலா பதிலே சொல்ல. அதான் ஏதோ ஒரு டவுட்ல நான் அப்படி கேட்டேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? டவுட் வந்தா என்ன வேணா பேசுவீங்களா? என் அக்காவோட ஹஸ்பண்டுங்கிறதால ரொம்ப பொறுமையா போறேன். நீங்க பேசின அதே வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. வருண், விடுப்பா. மாப்பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அவர் பேசினது என் வைஃபப்பா. என்னால எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த குடும்பத்துக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளா? வெண்ணிலா நம்பி வந்தவங்கள உயிரை கொடுத்து காப்பாத்துவாளே தவிர யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க. அவ மனசு தங்கம், அதனால்தான் திருட வந்தவனுக்கு கூட ஹெல்ப் பண்ண நினைச்சிருக்கா. அத புரிஞ்சுக்காம சி. வெண்ணிலா, சாரிமா. உன்னை நாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். வந்தவன் திருடன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்காதுல்ல. பரவாயில்ல அத்தை. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். எல்லாரும் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நான் தான் அதை தப்பா நினைச்சிட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் அப்பா அம்மா தலை குனிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் பெரியம்மா. வெண்ணிலா, சாரி வெண்ணிலா. இருட்டுல உன்னை அப்படி பார்த்ததும் நான் தான் தப்பா நினைச்சு சத்தம் போட்டுட்டேன். எல்லாரும் அப்படி பேசினதுக்கு நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். வெண்ணிலா,